ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி குட்டிய ஒரு டிப்ஸும் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன். நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறதால பேக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அதனால் நாங்களும் போகிறோம் சேர்ந்து. அதனால் பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வந்து திருச்செந்தூர் வந்து முருகரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கே வந்து பேக் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நாளைக்கு கிளம்புறதுக்கு. அந்த நேரத்துக்கு பேக் பண்ணால் எதையாச்சும் வந்து மறந்துடுவோம். அதனால் நான் எப்பயுமே முன்னாடியே தான் வந்து பேக் பண்ணிவிடுவேன். இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரினா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், எதையும் மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. சரி, சும்மா கோயிலுக்கு தானே போகிறோம், அதெல்லாம் சிம்பிளாக தானே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் எப்படி பேக் பண்ணுவீங்க என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே எதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கில் பேக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் மறந்துட்டால் தெரியும். நம்ம பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்பி பேக்கை நோண்டினோன்னா பேகு கலைஞ்சிரும், நம்மளுக்கும் வேலையாகிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக்கில் வந்து பேக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஊருக்கு போடுறதையும் தனியாக வந்து எடுத்து வச்சுடுங்க. அந்த நேரத்தில் என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்டு வீணாக டென்ஷன் ஆகாமல் இது மாதிரி எல்லாத்தையும் பேப்பராக முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஊருக்கு கிளம்புறப்ப. பசங்க வந்து டியூஷனுக்கு போயிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சரி சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்படியே வந்து டிப்ஸை வந்து பார்க்கலாமா என்ன டிப்புன்னு. கோதுமை தோசை மேக்ஸிமம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது முறுமுறுன்னு எப்படி ஊற்றுறதுன்னா, கோதுமை மாவோட அரிசி மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அதாவது ரவா தோசை மாவு இருக்கும்ல அந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிட்டு தோசைக்கல் நல்லா சூடு ஏறினோடனே ரவா தோசை போல் இதே மாதிரி வந்து ஊற்றிட்டு சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு நல்லா செவற அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் முறுமுறுன்னு கோதுமை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.